ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி ஒரு 10-15 பேருக்கு செஞ்சோம். எப்படி செய்யறதுன்னு காட்டுறவாங்க. முந்தின நாள் நைட்டே கொண்டக்கடலை வந்து ஒரு 1/2 கிலோ ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 5 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 10 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆனால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா சாப் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி மஷி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மூடி போட்டுட்டு இந்த பக்கம் வதக்கி அரைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையுமே ஒரு 5 நம்பர் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அதிலே ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி மஷி ஆகிடுச்சு. கொண்டக்கடலை வேக வச்சது வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இது மூடி போட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/4 முடி தேங்காவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆயிலில் வந்து ஒட்டாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூல் பண்ணி கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கோகோனட் ஆயிலில் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெரிய சைஸ் டபரால் கொண்டக்கடலை நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதில் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். காரம் பத்தலைன்னா இன்னொரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பையும் அது கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கேரளா கறி ரெடி ஆயிடும். இது வந்து ஆப்பம், இடியாப்பம், ஈவன் தோசைக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் ஆயிலே கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.